चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। மதுபன் நிவாசி சகோதர சகோதரிகளுடன் சந்திப்பு. மதுபன் நிவாசி என்றால் எப்பொழுதும் தன்னுடைய மதுரத்தன்மை மூலமாக அனைவரையும் இனிமையாக ஆக்குபவர்கள் மற்றும் எப்பொழுதும் தன்னுடைய எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கிய உள்ளுணர்வு மூலமாக எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கியத்தை மற்றவர்களிலும் கொண்டு வருபவர்கள். இதுதான் மதுபன் நிவாசிகளின் விசேஷம். இனிமைத்தன்மையும் அளவற்றது, மேலும் வைராக்கிய உள்ளுணர்வும் அளவற்றது. அந்த மாதிரி சமநிலை வைப்பவர்கள் எப்பொழுதுமே சகஜமாக மற்றும் இயல்பாக முன்னேறி கொண்டிருப்பதை அனுபவம் செய்வார்கள். மதுபனின் இந்த இரண்டு விசேஷங்களின் பிரபாவம் உலகத்தின் மேல் ஏற்படுகிறது. அஞ்ஞானி ஆத்மாக்களாக இருந்தாலும் கூட மதுபன் லைட் ஹவுஸ், மைட் ஹவுஸ். அப்படி லைட் ஹவுஸின் வெளிச்சம் ஒருவர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அனைவர் மீதும் ஏற்படும். எந்த அளவு இந்த இடத்தின் வைப்ரேஷன் இருக்குமோ அந்த அளவு இது ஒரு வித்தியாசமானது என்று புரிந்து கொள்வார்கள். பிரச்சனையின் காரணமாக இருந்தாலும், சூழ்நிலையின் காரணமாக இருந்தாலும், பிராப்தியின்மையின் காரணமாக இருந்தாலும், அற்ப காலத்தின் வைராக்கிய உள்ளுணர்வின் பிரபாவம் கூட அவசியம் ஏற்படும். எப்பொழுது நீங்கள் இங்கே சக்திசாலி ஆகிறீர்கள் என்றால் அங்கேயும் சக்திசாலியான ஏதாவது விசேஷமான விஷயம் நடக்கும். இங்கே உள்ள அலை பிராமணர்களையும் சேர்த்து உலகத்தினரின் மேலும் ஏற்படுகிறது. ஒருவேளை விசேஷமாக பொறுப்பாளராக இருப்பவர்கள் கொஞ்சம் ஊக்கத்தில் வருகிறார்கள், பிறகு சாதாரணமாக ஆகிவிடுகிறார்கள் என்றால் அங்கேயும் ஊக்கத்தில் வந்து பிறகு சாதாரணமாகி விடுவார்கள். அப்படி மதுபன் ஒரு விசேஷமான மேடை. எப்படி வெளி உலகத்திலுள்ள மேடையில் ஒருவர் சொற்பொழிவு நிகழ்த்துபவர் அல்லது நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார் என்றால் மேடையின் கவனம் இருக்கும் இல்லையா? அல்லது இதுவோ சொற்பொழிவு நிகழ்த்துபவர்களுக்கு மட்டும் என்று புரிந்து கொள்வார்களா? யாரோ ஒருவர் சிறிய பாடல் பாடுபவராக இருந்தாலும், பூச்செண்டு கொடுப்பவராக இருந்தாலும், எந்த நேரம் அவர் மேடையில் வருவாரோ அப்பொழுது அதே விசேஷத்துடன் கவனத்துடன் வருவார். அப்படி மதுபனில் எந்த சேவையில் இருந்தாலும் தன்னை சிறியவர் என்று புரிந்து கொண்டாலும் அல்லது பெரியவர் என்று புரிந்து கொண்டாலும், ஆனால் அவர் மதுபனின் விசேஷ மேடையில் இருக்கின்றார். மதுபன் என்றாலே மகான் மேடை. அப்படி மகான் மேடையில் பாத்திரம் ஏற்று நடிப்பவர் மகான் ஆகின்றார் இல்லையா? அனைவரும் உங்களை உயர்த்த பார்வையோடு பார்க்கிறார்கள், உயர்ந்த பார்வையோடு பார்க்கிறார்கள் இல்லையா? ஏனென்றால் மதுபனின் மகிமை என்றால் மதுபன் நிவாசிகளின் மகிமை. மதுபனை சேர்ந்தவர்களின் ஒவ்வொரு வார்த்தையும் வார்த்தை இல்லை, அது முத்து ஆகும். எப்படி முத்துக்களின் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, பேசிக்கொண்டிருக்கவில்லை, ஆனால் முத்துக்களின் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் மதுரத்தன்மை என்று கூறுவது. அந்த மாதிரியான வார்த்தைகளை பேச வேண்டும். கேட்பவரும் நானும் இந்த மாதிரியான வார்த்தைகளை பேச வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். கேட்டு அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும், இவர்களை பின்பற்ற வேண்டும் என்ற பிரேரணை கிடைக்க வேண்டும். என்ன வார்த்தை வெளியாகிறதோ அது அந்த மாதிரி இருக்க வேண்டும். யாராவது அதை பதிவு செய்து மீண்டும் மீண்டும் கேட்கும் அளவிற்கு நல்ல விஷயமாக இருப்பதினால் தானே பதிவு செய்கிறார்கள். மேலும் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். உங்களுடைய வார்த்தை அந்த மாதிரி மதுரத்தன்மையாக இருக்க வேண்டும். அந்த மாதிரியான இனிமையான வார்த்தையின் எண்ண அலைகள் உலகாய இயல்பாக பரவும். இந்த வாயுமண்டலம் எண்ண அலைகளை இயல்பாகவே இழுக்கும். எனவே உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் மகானாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு ஆத்மாவிற்காக இனிமையானதாக மகானாக இருக்கட்டும். மேலும் இன்னொரு விஷயம், மதுபனில் எந்த அளவு களஞ்சியம் நிரம்பி இருக்கிறதோ
அந்த அளவு எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கியம் உள்ளவர்களுடைய பிராப்தியும் அளவற்றது. மேலும் வைராக்கிய உள்ளுணர்வும் அந்த அளவேதான். அப்பொழுதுதான் எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கிய உள்ளுணர்வு என்று கூறலாம். ஒன்றுமே இல்லவே இல்லை என்றால் வைராக்கிய உள்ளுணர்வு எப்படி இருக்க வேண்டும்? மேலும் இருந்த போதிலும் வைராக்கிய உள்ளுணர்வு இருக்க வேண்டும். இதைத்தான் எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கிய உள்ளுணர்வு என்று கூறுவது. அந்த மாதிரி யார் எந்த அளவு செய்கிறாரோ அந்த அளவு தற்சமயமும் பலனடைகிறார். எதிர்காலத்திலும் கண்டிப்பாக கிடைக்கும். தற்சமயத்தில் உண்மையான அன்பு மற்றும் உள்ளபூர்வமான ஆசீர்வாதமும் இப்பொழுது பிராப்தியாகிறது. மேலும் இந்த பிராப்தி சொர்க்கத்தின் ராஜ்ய பாக்கியத்தை விடவும் அதிகமானது. அனைவரின் அன்பு மற்றும் ஆசீர்வாதம் இதயத்தை எந்த அளவு முன்னேற செய்கிறது என்று இப்பொழுது தெரிகிறது. அந்த அனைவரின் உள்ளபூர்வமான ஆசீர்வாதத்தின் குஷி மற்றும் சுகத்தின் அனுபவம் ஒரு வித்தியாசமானது. யாரோ சகஜமாக கைகளால் தூக்கி சென்று கொண்டிருக்கிறார் என்று அனுபவம் செய்வீர்கள். இந்த அனைவரின் அன்பு மேலும் அனைவரின் ஆசீர்வாதம் இந்த அளவு அனுபவம் செய்விப்பதாகும். நல்லது. இந்த புது வருடத்தில் அனைவரும் புதிய ஊக்கம் உற்சாகம் நிரம்பிய எண்ணத்தை வைத்தீர்கள்தான் இல்லையா? அதில் திடத்தன்மை இருக்கிறது இல்லையா? ஒருவேளை ஏதாவது ஒரு எண்ணத்தை தினசரி நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால், எப்படி ஒரு பொருளை உறுதியாக்கி கொண்டே இருந்தீர்கள் என்றால் உறுதியாகி விடுகிறது. எனவே என்ன எண்ணம் வைத்தீர்களோ அதை விட்டுவிடாதீர்கள். தினமும் அந்த எண்ணத்தை மீண்டும் நினைவு செய்து உறுதியாக்கினீர்கள் என்றால் பிறகு இதே திடத்தன்மை எப்பொழுதும் காரியத்தில் வரும். எப்பொழுதாவது என்ன எண்ணம் வைத்தேன் என்று யோசிக்கிறீர்கள் அல்லது நடைமுறையில் எண்ணமே மறந்துவிட்டது என்றால் என்ன செய்தாலும் அதில் பலகீனம் ஏற்படுகிறது. தினசரி நினைவு செய்யுங்கள். தினசரி தந்தையின் எதிரில் மீண்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் உறுதியாகி கொண்டே இருக்கும். மேலும் வெற்றியும் சுலபமாக கிடைக்கும். அனைவரும் எந்த அன்புடன் மதுபனில் ஒவ்வொரு ஆத்மாவையும் பார்க்கிறார்கள் என்பதை தந்தை தெரிந்திருக்கிறார். மதுபன் நிவாசி ஆத்மாக்களின் விசேஷங்களுக்கு குறைந்த மகத்துவம் இல்லை. ஒருவேளை ஏதோ ஒரு சிறிய விசேஷ காரியமும் செய்கிறீர்கள் என்றால் ஒரு ஸ்தானத்தில் அந்த காரியம் நடக்கும். மேலும் அனைவருக்கும் பிரேரணை கிடைக்கிறது. பிறகு அந்த அனைத்து விசேஷத்தின் லாபங்களின் பங்கு அந்த ஆத்மாவிற்கு கிடைத்து விடுகிறது. அந்த மாதிரி மதுபனை சேர்ந்தவர்கள் எந்த ஒரு சிரேஷ்ட எண்ணம் வைக்கிறார்கள், திட்டம் போடுகிறார்கள், காரியம் செய்கிறார்கள் என்றால் அதை அனைவருக்கும் கற்றுக்கொள்ள வேண்டுமென்ற உற்சாகம் எழுகிறது. அந்த மாதிரி அனைவரின் உற்சாகத்தை அதிகப்படுத்தும் ஆத்மாவிற்கு எவ்வளவு லாபம் இருக்கும்? உங்கள் அனைவருக்கும் இந்த அளவு மகத்துவம் இருக்கிறது. ஒரு மூலையில் செய்கிறீர்கள், மேலும் அனைத்து இடங்களிலும் பரவுகிறது. நல்லது. இந்த வருடத்திற்கான புதிய திட்டம். இந்த வருடம் அந்த மாதிரி ஏதாவது குரூப்பை உருவாக்குங்கள். அந்த குரூப்பின் விசேஷங்களை நடைமுறையில் பார்த்து மற்றவர்களுக்கும் பிரேரணை கிடைக்கட்டும். மேலும் வைப்ரேஷன் பரவட்டும். எப்படி அரசாங்கமும் நீங்கள் ஏதாவது ஸ்தானத்தை எடுத்து ஒரு கிராமத்தை உயர்த்திவிட்டு அந்த மாதிரி உதாரணம் காண்பியுங்கள். அதன் மூலம் நீங்கள் நடைமுறையில் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று புரிந்து கொண்டார்கள் என்றால் அதன் பிரபாவம் பரவும் என்று கூறுகிறது. அந்த மாதிரியே ஏதாவது ஒரு குரூப் உருவாகட்டும். அதன் மூலம் மற்றவர்களுக்கும் பிரேரணை கிடைக்கட்டும். யாராவது குணம் என்றால் என்ன, சக்தி என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, நினைவு என்றால் என்ன என்று பார்க்க விரும்பினார் என்றால் அவருக்கு நடைமுறையில் அதன் சொரூபம் தென்படட்டும். அந்த மாதிரி ஒருவேளை சின்ன சின்ன குரூப் நடைமுறையில் எடுத்துக்காட்டாக ஆகிவிட்டார்கள் என்றால் அந்த சிரேஷ்ட வைப்ரேஷன் வாயுமண்டலத்தில் இயல்பாகவே பரவும். இன்றைய நாட்களில் அனைவரும் கேட்க விரும்புவது இல்லை, நடைமுறையில் பார்க்க விரும்புகிறார்கள். நடைமுறையின் பிரபாவம் மிக விரைவாக சென்றடையும். எனவே அப்படிப்பட்ட ஏதாவது தீவிர ஊக்கம் உற்சாகத்தின் நடைமுறை ரூபம் இருக்கட்டும், குரூப் இருக்கட்டும். அதை அனைவரும் சுலபமாக பார்த்து பிரேரணை எடுத்துக்கொள்ளட்டும். மேலும் நாலா பக்கங்களிலும் இந்த பிரேரணை சென்று அடையட்டும்.
அப்படி 1லிருந்து 2, 2லிருந்து 3 என்று பரவிக்கொண்டே இருக்கும். எனவே அந்த மாதிரி ஏதாவது விசேஷத்தை செய்து காண்பியுங்கள். எப்படி விசேஷமாக பொறுப்பாளராக இருக்கும் ஆத்மாக்களை பற்றி இவர் நிரூபணம் என்று அனைவரும் நினைக்கிறார்கள். மேலும் பிரேரணை கிடைக்கிறது. அந்த மாதிரி இன்னும் நிரூபணத்தை உருவாக்குங்கள். அவரை பார்த்து ஆமாம், நடைமுறையில் ஞானத்தின் சொரூபம் அனுபவமாகிறது என்று அனைவரும் கூற வேண்டும். இந்த நல்ல சிரேஷ்ட காரியம், சிரேஷ்ட எண்ணத்தின் உள்ளுணர்வு மூலம் வாயுமண்டலத்தை உருவாக்குங்கள். அந்த மாதிரி ஏதாவது செய்து காண்பியுங்கள். இன்றைய நாட்களில் மனதின் எண்ணத்தின் பிரபாவம் எந்த அளவு ஏற்படுகிறதோ அந்த அளவு வாய்மொழியின் பிரபாவம் ஏற்படுவதில்லை. வாய்மொழியின் ஒரு வார்த்தை பேசுங்கள். வைப்ரேஷனில் 100 வார்த்தைகளை பரப்புங்கள். அப்பொழுதுதான் பாதிப்பு ஏற்படுகிறது. வார்த்தைகளோ பொதுவானதாக ஆகிவிட்டது. ஆனால் வார்த்தைகளுடன் சக்திசாலியான வைப்ரேஷன் என்ன இருக்கிறதோ அது வேறு எங்கும் இருப்பதில்லை. அது இங்கு மட்டும்தான் இருக்கிறது. இந்த விசேஷத்தை செய்து காண்பியுங்கள். மற்றபடி மாநாடு நடத்துவீர்கள், இளைஞர்களுக்கான நிகழ்ச்சி செய்வீர்கள், இதுவோ நடந்து கொண்டே இருக்கும். மேலும் நடக்கவும் நடக்கும். இதன் மூலம் ஊக்கம், உற்சாகம் அதிகரிக்கிறது. ஆனால் இப்பொழுது ஆத்மீக சக்தியின் தேவை இருக்கிறது. இதுதான் உள்ளுணர்வு மூலம் வைப்ரேஷனை பரப்புவது. அது சக்திசாலியானது, நல்லது. வரதானம்: சகித்து கொள்ளும் சக்தியின் தாரணை மூலமாக சத்தியத்தை கடைபிடிக்கக்கூடிய எப்பொழுதும் வெற்றியடைபவர் ஆகுங்கள். இன்றைய நாட்களில் உண்மையாக இருப்பவர்கள் வாழ்வதே கடினம். பொய் பேச வேண்டியிருக்கிறது என்று உலகத்தினர் கூறுகிறார்கள். சில பிராமண ஆத்மாக்களும் சிற்சில நேரங்களில் மிகவும் சாதுரியமாக இப்படி அப்படி நடந்து கொள்ளத்தான் வேண்டியதிருக்கிறது என்று நினைக்கிறார்கள். ஆனால் பிரம்மா பாபாவை பார்த்தீர்கள். சத்தியம் மற்றும் தூய்மைக்காக எவ்வளவு எதிர்ப்பு வந்தது. இருந்தும் பயப்படவில்லை. சத்தியமாக இருப்பதற்காக சகித்து கொள்ளும் சக்தி தேவையாக இருக்கிறது. சகித்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. தலைவணங்க வேண்டியதாக இருக்கிறது. தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அது தோல்வி இல்லை, எப்பொழுதுக்குமான வெற்றியாகும். ஸ்லோகன்: மகிழ்ச்சியாக இருப்பது, மேலும் மகிழ்ச்சிப்படுத்துவது, இதுதான் ஆசீர்வாதங்கள் கொடுப்பது மற்றும் ஆசீர்வாதம் பெறுவதாகும். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।